கதிர் அருவா இருக்குல்ல, ஒரு குரூப்பில் 50 பேர் தூக்கி போடுறாங்க. மிஸ்ஸு நான் அடுத்த பாயிண்ட் 4 பாயிண்ட் வச்சுருந்தாங்க. அதில் 60 மற்ற இடங்கள்ல நடக்காத விஷயம் கரூரில் நடந்ததுங்கிறது தான் அவங்களும் சொல்கிற விஷயம். வேறு எங்கேயுமே நடக்கல, கரூரில் தான் எங்களுக்கு அப்படி நடந்தது. அது நடந்திருக்கக்கூடாது. ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க சைடில் சொல்கிறது பூராவே தே ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் ஒரு கட்சி, ஆளுங்கட்சியை எடுத்து தான் சொல்கிறாங்க அவங்க, டிஎம்கே. அவங்க அந்தளவுக்கு பயப்படுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா வின் ஆர் லூஸ் தே வில் ஃபைட். அவங்க டிஎம்கே பொறுத்தளவில் தம்பி வந்து புதுசுங்க அரசியலுக்குன்னு, எல்லாருமே புதுசு தான். இவருக்கு ஒன்றும் டெஸ்டிங்கே வரல. இப்போ ஒன்றுமே சொல்ல முடியாது. அவர் இப்போ கூட்டணியில் நிற்க போகிறாரா இல்லை தனியாக நிற்க போகிறாரா இப்படிலாம் கேட்குறாங்க கேள்வி எல்லாரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், கூட்டணின்றது தாங்க தமிழ்நாடை பொறுத்தளவில் பெரிய மலை மாதிரி இருக்கிற டிஎம்கேவை கூட்டணியில் வந்த குரூப் தானேங்க எல்லாருமே. டிஎம்கேலேருந்து விலகி நான் ஏடிஎம்கேக்கு போயிட்டேன். அப்போ ஹொசூர் மீட்டிங் எனக்கு எலெக்ஷன் கேம்பெயினிங் பண்ணுறேன். அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்ணன் ஒருத்தன் இருந்தான், சேலத்து கண்ணன் அவன் பேர். ஆனால் இப்போ இறந்துட்டார். அவர் தான் எனக்கு ப்ரொடெக்ஷனாக நிற்பார் ஜீப்பில் முன்னாடி பிடிச்சிக்கிறதுக்கு. அது கதிர் அருவா இருக்குல்லங்க, வெல் பிளான்டாக ஒரு குரூப்பில் 50 பேர் தூக்கி போடுறாங்க. மிஸ்ஸு நான் அடுத்த அந்த ரோட்டில் தானே போனோம். அடுத்த பாயிண்ட் 4 பாயிண்ட் வச்சுருந்தாங்க. அது மாதிரி 60 என் பையன் கூட இந்த கண்ணனுக்கு காலில் கொஞ்சம் வெட்டு போட்டுச்சு. இல்லைன்னா அந்த வெட்டி எனக்கு விழுவணும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். எதிர்பார்க்காம இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அவ்வளோவா எதிர்ப்புனா தே ஷோ இட் இந்த ஓட்டு போடுறதில்ல. அப்போ வந்து ரொம்ப ரஃபியன்ஸாக இருப்பாங்க. கதிர் அருவா இருக்குல்ல, ஒரு குரூப்பில் 50 பேர் தூக்கி போடுறாங்க. மிஸ்ஸு நான் அடுத்த பாயிண்ட் 4 பாயிண்ட் வச்சுருந்தாங்க. அதில் 60 மற்ற இடங்கள்ல நடக்காத விஷயம் கரூரில் நடந்ததுங்கிறது தான் அவங்களும் சொல்கிற விஷயம். வேறு எங்கேயுமே நடக்கல, கரூரில் தான் எங்களுக்கு அப்படி நடந்தது. அது நடந்திருக்கக்கூடாது. ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க சைடில் சொல்கிறது பூராவே தே ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் ஒரு கட்சி, ஆளுங்கட்சியை எடுத்து தான் சொல்கிறாங்க அவங்க, டிஎம்கே. அவங்க அந்தளவுக்கு பயப்படுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா வின் ஆர் லூஸ் தே வில் ஃபைட். அவங்க டிஎம்கே பொறுத்தளவில் தம்பி வந்து புதுசுங்க அரசியலுக்குன்னு, எல்லாருமே புதுசு தான். இவருக்கு ஒன்றும் டெஸ்டிங்கே வரல. இப்போ ஒன்றுமே சொல்ல முடியாது. அவர் இப்போ கூட்டணியில் நிற்க போகிறாரா இல்லை தனியாக நிற்க போகிறாரா இப்படிலாம் கேட்குறாங்க கேள்வி எல்லாரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், கூட்டணின்றது தாங்க தமிழ்நாடை பொறுத்தளவில் பெரிய மலை மாதிரி இருக்கிற டிஎம்கேவை கூட்டணியில் வந்த குரூப் தானேங்க எல்லாருமே. டிஎம்கேலேருந்து விலகி நான் ஏடிஎம்கேக்கு போயிட்டேன்.